நீ எதுக்கு தண்ணி கொடுத்துன போனாக்கா? நான் உன்னை தண்ணி கொடுத்துன போக சொன்னேன் இல்ல நான் உன்னை அனுப்பி வைக்க போறேன்னு சொன்னேனா? இவ தண்ணி கொடுத்துன போணுமால்ல? அதானே சங்கதி சாக்குல இவ கிளம்புறா பாருமா. தண்ணி கொடுத்துன போணுமா? தண்ணி கொடுத்துன ஆசையை பாரு, நல்ல ஆசைதான். நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஏன் ஆசைப்படக்கூடாது? 7 நாள்ல வந்த மருமகளை தண்ணி கொடுத்துன வைக்கும் போது 7 வருஷம் இருக்க மருமகளை தண்ணி கொடுத்துன வைக்கிறதுல தப்பே இல்லை. கையிலு நீ சும்மா இரு கையிலு, நம்ம பேசிக்கலாம். அவசரப்பட்டு எதுவும் பேசிட்டு இருக்காத. சும்மா சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு. சும்மா இருந்ததெல்லாம் போதங்க. இனிலாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. 7 நாளில் வந்திருக்கா, அவளை தண்ணி கொடுத்துன வைக்காவலாம். 7 வருஷமா இங்கேயே நான் கிடக்கேன். அடுப்பங்கரையே கதின்னு கிடக்கேன். ஒரு இடத்துக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல. நான் என்ன வேலைக்காரி அந்த வீட்டில் அடிமையாக தானங்க இருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் இல்லைங்க. நல்ல அடிமையாக கிடச்சிட்டா இவளை விட்டுறக்கூடாது. அவள் வாயாடுறா, அவளை விட்டுறணும். இவ கெட்டு போயிடுவா, முதலுக்கே மோசமாயிருன்னு பயப்படுறாவ. அதனால தான் இப்போ அவளை தனியாக வைக்க பார்க்குறாவ. சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத. அவள் மதிக்க மாட்டா, அவள் வேற மொழி. எங்கள் அம்மாவுக்கு அவளுக்கும் செட் ஆகலை, அதனால தான் வெளியே வைக்கலான்னு பார்க்காத, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு தெரியும் எது செட் ஆகலை செட் ஆகுதுன்னு. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் போய் சொல்லுங்கள். இல்லைன்னா பழைய கையல் இருப்பா, அவகிட்ட போய் சொல்லுங்கள் இந்த கதையை. இப்போ இருக்கவெல்லாம் இதை நம்புற மாதிரி இல்லை, ஏமாளி கிடையாது. அந்த காலம்லாம் மலை ஏறி போயிட்டு. முடிவாக சொல்கிறேங்க, என்னாலலாம் இந்த வீட்டில் இருக்க முடியாது. அவளை தனி கொடுத்துன வச்சா என்னையும் தனி கொடுத்தணும் தான் வச்சு ஆகணும். வேற வழி இல்லை உங்களுக்கு. அது என்ன நியாயம்? உங்கள் அம்மா ஒரு மருமக கண்ணில் வெண்ணையும் ஒரு மருமக கண்ணில் சுண்ணாம்பியும் வைக்காத. பாத்தியா உன் பொண்டாட்டி இப்படி பேசுற? நீ அவளை தண்ணி கொடுத்தன கூட்டிட்டு போயிருவியா இந்த அம்மையை விட்டுட்டு? ஆரம்பிச்சிட்டியா? என்ன இன்னும் தண்ணி வரல? தண்ணி மிஸ்ஸிங்கா இருக்க. தண்ணி வரணுமே நேரத்துக்கு. தப 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 தபன்னு. நீ கவலைப்படாதம்மா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. தண்ணி கொடுத்தனா நான் போக மாட்டேன், நீ கவலைப்படாதம்மா. பெத்து என்ன அருமையா என்ன அக்காவெல்லாம் வளர்த்தா, நீ தம்பிய 3 பேரையும் ஒன்றை விட்டுட்டு நான் போவேனாம்மா. நீ அழாதம்மா, நீ அழுத என் மனசு தாங்காதுமா. ஆமா, அங்க கண்ணுலேருந்து தண்ணியே வரல, அதுக்குள்ளே ஒரு அழாதாங்காரு. எடுத்து கொடுக்காரு போல அழுவுன்னு. சரியா சரியா, நீ என்கிட்ட இருந்தாலே போதையா, என்னை விட்டுட்டு போயிடாதையா நீ. வந்துட்டியா தண்ணி? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து எல்லா அம்மையும் அழ வைக்கிறா. வச்ச எங்க அம்மா நிலைமை இப்படி ஆயிட்டேன். அதுக்கு எல்லோரையும் கல்யாணம் பண்ணாமே வச்சிருக்கலாம்லே, ஏன் கல்யாணம் பண்ணுச்சோ? நீ ஓடி வந்துட்டல்ல, உன்னை இழுத்துட்டு வந்துட்டான்ல என் தம்பி, அதனாலதான் இந்த பிரச்சனை. நீ வர்ற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, நீ கல்யாணம் பண்ணி வந்தானதான் இப்படி ஆயிட்டு வீடே. உன்னாலதான் வீடு இப்படி ஆகுது. எப்ப பாரு சண்டை போட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாருக்கும் சண்டை மூட்டி விடுது. நீ பொம்பளே இல்லை, வீட்டுக்கு போ. திரும்ப திரும்ப சொல்லுது நான். ஏமா சும்மா இருமா, அமைதியா இருமா, கொஞ்சம் சண்டை பெருசாயிர போகுது. உங்க அக்காவுக்கு சொல்லி வைங்கோ. எப்ப பாரு கூட்டிட்டு வந்து சண்டை போட வைக்குது. உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா திருந்தாது. உங்க அம்மா இன்னும் மோசமாயி போயிடும், பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஒத்தைக்கு ஒரு பிள்ளையை பெற்று வச்சு என்ன கேள்விலாம் கேட்க வேண்டியிருக்கு பாருல. நான் என்ன அருமையா என் பிள்ளையை வளர்த்தேன். ஒரே ஒரு பொட்டை பிள்ளை, அந்த செல்லம் கொடுத்து வளர்த்தேன் என் பிள்ளையை. இப்ப ஆளாளுக்கு அதை வீட்டை விட்டு போங்க. நான் உயிரோட இருக்கும் போதே இப்படி சொல்றாங்க. நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைய வீட்டுக்குள்ள வர விடுவாள்வா, கண்ணுல காண விடுவாள்வான்னு தெரியல. எம்மா அழாதம்மா, நீ அழாதம்மா, நான் போயிடுறேம்மா என் வீட்டுக்கே, நான் போயிடுறேன். நீ என்னால அழாத. அழாதீங்க அழாதீங்க, 2 பேரும் அழாதீங்க. நான் ஒரு காலமும் உங்க 2 பேரையும் கைவிட மாட்டேன். நீ அழாதக்கா, நான் இருக்க வரைக்கும் என் வீட்டுக்கு நீ வந்து போயிருக்கலாம்க்கா. நீ அப்படி சொல்லாத, இன்னொரு வாட்டி நான் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லாத. என்னால தாங்க முடியாது அந்த வேதனைய. 3 பேரும் பாச மழையை எப்படி பொழிறவன் பார். இப்ப வெளியே இருந்து பாக்குறவையில நம்ம 2 பேரையும் தான் என்னமோ பெரிய கொடும் பாவிகள் மாதிரி பாப்பாங்க. பாரு சுஷ்மா, பாரு அவங்க பாச மழையை பாரு. எனக்கு சிரிப்பா வருது அக்கா. என்னால தாங்க முடியல. இப்ப பாரு. எங்க நீங்கெல்லாம் அழாதீங்க. உங்க 3 பேரும் அழுவுறத பார்த்தா எங்க மனசு தாங்கல. நாங்க 2 பேரும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டோங்க. அத்தை சொன்ன மாதிரியே தனி கொடுத்துன போலான்னு முடிவு பண்ணியாச்சு. என்னமா சொல்ற? என்ன முடிவு பண்ணிருக்கிய? இல்லத்த, நீங்க எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்கிய, கஷ்டப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் வளர்த்திருக்கிய. சந்தோஷமான குடும்பத்துல இப்ப குறுக்க வந்தது சுஷ்மா தானே. அதனால நானும் சுஷ்மாவும் தனி கொடுத்துன போலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க.